அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ் ஜெனவா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் அவர்களுடைய மகன் தேவபாலன், தீபா மருமகள் மற்றும் டோம்னிக் மகன் அஸ்வினி மருமகள் இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் இறைவன் இக்குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருவாளர் அருள் பெயரால் திருச்சபையில் இருக்கின்ற பாவிகள் மனம் திரும்பும்படியாகவும், பிரிவினை சகோதரருடைய மனமாற்றத்திற்காகவும், உலகத்தில் இருக்கின்ற பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும், திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. ஆண்டவர் உலகில் நுழைந்த பொழுது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தை அன்னை மரியாள் கப்ரியேல் தூதரை பார்த்து சொன்ன வாக்குறுதி. இந்த வார்த்தையினுடைய காரணம் என்னவென்றால், நம் அனைவருடைய மீட்பிற்காக அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டாள். ஆண்டவரின் அடிமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டாள். அந்த விழாவைத்தான் இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா என்று கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அடிமை, ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தைகளின் வழியாக இது ஒட்டுமொத்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இறைவன் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் நம் அனைவர் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். எனவே அவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கிற நாம், அந்த அன்னை மரியாளிடமிருந்து இறைவன் எதிர்பார்த்த அந்த மீட்பின் பணியினை அவர் சாயலாக படைக்கப்பட்ட உங்களிடமும் என்னிடமும் இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளை போல தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுமென்றாடும். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுள்ள மானே, அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதருமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை திருவாக்குகள் 10 முதல் 14 மற்றும் பிரிவு 8 இறை திருவாக்கு 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் திருவாக்கை அருளி சொல்லியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 40. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது: என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி.
இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை திருவாக்குகள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கு செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இத்திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார்.
பின்னர் மரியாள் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர் தன்னுடைய மறையுரையில் இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். பிரபல ஆங்கில எழுத்தாளரான ஜே மாரூஸ் என்கின்ற இந்த எழுத்தாளர் ஒரு சித்தரிக்கப்பட்ட கதையை இவ்வாறு சொல்லுவார் என்று. கழுகு ஒன்று வானத்திலே பறந்து கொண்டிருந்ததாம். இவ்வாறு பறந்து கொண்டிருக்கின்ற கழுகு ஒரு இடத்தையே வட்டமிட்டு கொண்டே இருந்தது. இவ்வாறு வட்டமிட்டு கொண்டிருக்கின்ற கழுகு வானத்திலிருந்து கீழே வேகமாக வந்து ஒரு வீட்டில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த குழந்தையை தன்னுடைய 2 கால்களினாலும் தூக்கி கொண்டு பறக்க ஆரம்பித்ததாம். இதை பார்த்த மக்கள் கழுகு குழந்தையை தூக்கி கொண்டு போகிறதே என்று தெரிந்து குழந்தையை காப்பாற்றவர்கள் எடுத்த முயற்சிகள் ஏறக்குறைய தோல்விகளை சந்தித்தன. கழுகு தன்னுடைய கூடு இருக்கின்ற இடத்திற்கு மலை உச்சியில் எடுத்து சென்று அந்த குழந்தையை தன்னுடைய கூட்டில் வைத்து விட்டது. இதை பார்த்த மக்கள் கூட்டத்தினர் அந்த ஊருக்கு தலைமை வகுத்து கொண்டிருந்த தலைமையாளன், நான் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றுகிறேன் என்று மலை மீது ஏறினான். மக்களிடம் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு முடிந்த அளவிற்கு ஏறினார். முடியவில்லை, பாதியிலேயே திரும்பி வந்து விட்டார். அந்த ஊரிலே ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த வாலிபன் ஒருவன் மலை மீது ஏறுவது அவனுக்கு சாதாரண ஒரு விஷயம்தான். நான் ஏறுகிறேன் என்று ஏறினான். முடியவில்லை, இறங்கி விட்டானாம். இறுதியாக கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்தவள், கூட்டத்தில் இருக்கின்றவர்களை உதறி தள்ளிவிட்டு அவள் ஏறி முடிந்த அளவிற்கு மலை மீது ஏறி கழுகின் கூட்டிற்குள் சென்று அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு கீழே வந்தாளாம். வருகின்ற பொழுது அனைவரும் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த குழந்தையை பெற்றவள் அந்த தாயானவள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு, தன் குழந்தைக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவள் தான் ஒரு தாயானவள். இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோம் என்றால், 2 நிகழ்வினை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இறைவன் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு. தன் சாயலாக படைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அன்பின் பாதையை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகக்கூடிய இந்த உலக ஆசைகளின் மீது நம்முடைய ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நீங்களும் நானும் அந்த தீய சக்திகளுக்குள் நம்மை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவன் அளவு கடந்த அன்பு செலுத்தி இறைவாக்கினர்கள் வழியாக மனமாற்றத்தை எதிர்பார்த்தவர் இறுதியாக தன் மகனை அனுப்ப திட்டமிடுவதையும், ஆனால் இந்த திட்டம் ஆதியிலேயே இறைவன் வெளிப்படுத்தியதையும்
நம்மால் காண முடிகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று. எனவே தந்தை கடவுள் இந்த மண்ணுலகில் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருந்த அளவு கடந்த அன்பினால் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பக்கூடிய அந்த நேரத்தை கப்ரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளிடம் வந்து அந்த குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வினை வெளிப்படுத்துகிறார். அருள் மிக பெற்றவளே வாழ்க என்று. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வானதூதர் அன்னை மரியாளை பெருமைப்படுத்துவதையும், இயேசுவினுடைய மன்னக வருகை வழியால் இருக்கப் போகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தன் மகளை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என அளவு கடந்த அன்பை இறைவன் வைத்திருக்கிறார் என்றால் நாம் எத்துணை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் என்னாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது நிகழ்வு பார்க்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய திட்டத்தை யார் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தந்தை கடவுள் விரும்பினார் என்பதையும் இங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அந்த கன்னியானவள் அன்னை மரியாள். அன்னை மரியாளை சந்தித்து கப்ரியேல் தூதர் அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது தூய பெர்னாடு தன்னுடைய மறையுரையில் இவ்வாறு சொல்லுகிறார். அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளே என்று சொன்ன உடனே அவர் கதி கலங்கினாள், தயங்கினாள். இதே அந்த வாழ்த்தொளி அறிவிப்பு உங்களிடமும் என்னிடமும் கிடைத்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று நாமே அதற்கு பதிலை சொல்லிக் கொள்ளுவோம். தூய பெர்னாடு இவ்வாறு சொல்லுகிறார். இதே அன்னை மரியாளிடம் வானகத் தூதர் இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவிகளில் பெரும் பாவினி என்று சொல்லியிருந்தால் கூட அன்னை மரியாள் கலங்கி இருக்க மாட்டாள். ஏனென்றால் அவளும் ஒரு மனித பிறவிதானே. ஆனால் அருள்மிக பெற்றவளே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் அந்த கப்ரியேல் தூதர் வழியாக சொன்னவுடனே கலங்கி நிற்கிறாள் என்றால் தன்னை ஆண்டவருடைய முன்னிலையில் எந்த அளவிற்கு அவள் அர்ப்பணித்திருக்கிறாள் என்பதை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டவுடனே அன்னை மரியாள் கலங்கினாலும் இது எங்கனம், ஏன், எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை கேள்விகள் அடுக்கிக் கொண்டே செல்கிறாள். இந்த நாசரேத்தூரில் வேறு பெண்கள் இல்லையா? உலகத்திலே வேறு பெண்கள் இல்லையா? ஏன் இறைவன் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த வினாக்களுக்கு, கேள்விகளுக்கு பதில் கிடைத்தவுடனே அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இது எதை குறிக்கிறது என்றால் அன்னை மரியாள் தன்னுடைய தாழ்ச்சியை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறாள். தன்னுடைய அடிமையின் கோலத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறாள். தான் யார் என்பதை ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட தாழ்ச்சியுள்ள, தன்னை அடிமையாக்கிக் கொள்ள, இறை திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நல் உள்ளங்களைத்தான் இறைவன் தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பின் முன்னறிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தாலும், ஆனால் இந்த பிறப்பு, இந்த முன்னறிப்பு விழாவினுடைய சிறப்பு செய்தி என்னவென்றால், அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்ததை போல இறைவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார். இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார்.
அவருடைய பணி வாழ்வு இந்த மண்ணுலகிலே தொடர வேண்டும். அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை கருவாக தாங்கி மனிதனாக பெற்றுக் கொடுத்தது போல ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தையின் வழியாகவும் நற்கருணின் வழியாகவும் அவரை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வாங்குகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய உதரத்தில் இயேசு கருவாக தரித்தது போல நம்முடைய இதயத்திலும் இயேசு கருவாக தரித்து நாம் அவரை வார்த்தையாலும் வாழ்வாலும் பிறருக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை இன்று உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறது. எனவே பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விழாவினுடைய நிகழ்வினை அறிந்து வைத்திருந்தாலும் இதனுடைய ஆணிவேர், இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, எதற்காக இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை ஆழ்ந்து அறிந்து தெரிந்து நாம் இறைவனுடைய அன்பின் மகளாக அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நாமும் இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாளை போல இயேசுவை நம் சொல்லாலும் செயலாலும் பெற்று கொடுக்க நம்மையே தயார் செய்து கொள்ளுவோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரு புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு புகழ்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் உம்முடைய திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானத்துதர் அறிவித்த செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருதாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் வாக்கள் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறவும் என்றும் விளங்கச் செய்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகிடுவடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்து திருமகளில் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார்,
இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க, வாழ்க, வாழ்க.